கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக நீங்கள் கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை ஜெபத்தில் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் ஒரு சில பாடல்களை பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ, என் இயேசு நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமென். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. என் கரத்தை பிடித்த, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் கைவிடவே இல்லை, அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே, அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு, என் இயேசு நல்லவர், ஆமென், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. என் போக்கிலும், என் போக்கிலும், எந்த வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. சொல்லுவோம். என் போக்கிலும், எந்த வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம்
அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர் வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு நல்லவர், நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. தானியேல் சிங்கக்கபிக்குள்ளாக இருக்கும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ராஜா தானியேலை பார்த்து கேட்பார், நீ ஆராதிக்கிற ஆண்டவர், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாய்களுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். தானியேல் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை எல்லாம் கட்டி போட்டார். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அல்ல, தேவனுடைய தூதர்களே போதும். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நாம் ஆராதிக்கிற இயேசு வல்லவர். எல்லாம் சொல்லுவோமா? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுபவம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்டிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர். ஆமென். இந்த நாட்டிலே அந்த பரிசுத்த ஆவிக்காக, இந்த கடைசி நாட்டிலே ஊற்றப்படுகிற அந்த ஆவிக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. இந்த ஆன்லைன்ல இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிறவங்க எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. நமக்கு ஒரு நாளும் தாகம் குறையக்கூடாது, ஒரு நாளும் வாஞ்சை குறையக்கூடாது. நாம் தாகத்தோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்ம இன்னும் அதிகமாக 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 நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா ஆமென். தாகமுள்ளவென்று தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ, தாகமுள்ளவென்று தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் கரங்களை உயர்த்தி ஊற்றுமையா சொல்லுவோம். ஊற்றுமையா வாஞ்சையோடு ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமை கரங்களை உயர்த்தி ஒரு காதலமா ஊற்றுமையா வல்லமை, தாகத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு. முதியோர் மேலும் சொல்லுவோம், முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள். ஊற்றுமையா ஊற்றுமையா ஓரி பாலரஷதலரா ஆமென். வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு. நீரோடை அருகில் உள்ள சொல்லுவோம், நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல். ஆமே. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை
ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் சொல்லுங்க ஊற்றுமையா ஊற்றுமையா ஓ சதரமகபா ஆமென் உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்து தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர் வறண்ட நிலத்தில் ஆறுகள் ரெண்டு கரங்களை உயர்த்தி தாகத்தோடு ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா அபிஷேக தைலத்தை ஊற்றுங்க ஆவிய ஊற்றுங்க அக்கினிய ஊற்றுங்க ஜப ஆவிய ஊற்றுங்க பிரசனத்தை ஊற்றுங்க மகிமை ஊற்றப்படுவதாக ஆமென் ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை ஆமென் ஷதரபா தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் ஹல்லேலூயா 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 ஆமென் சுப்ரம் இன்னைக்கு अनेक ஊழியர்கள் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால் இந்த கடைசி காலத்துல கர்த்தர் சிறு பிள்ளைகளை பயன்படுத்த போகிறார் ஆமென் சிறு பிள்ளைகள் மூலமாக எழுப்புதல் வரப்போகிறது என்று अनेक ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்கள் ஆமென் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம் கடைசி நாட்டிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படி ஆவியை ஆண்டவர் ஊற்றும் பொழுது முதலாவதாக குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் ஆமென் சுத்ரம் அதன் பிறகு வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஹல்லேலூயா இந்த அட்டவணையில பார்க்கும் பொழுது முதலாவது கர்த்தர் சிறு பிள்ளைகளை தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் எனவே இந்த நாட்டிலே நம்முடைய சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தரப்போகிறார் ஹல்லேலூயா எல்லாரும் நடிகளை சேர்த்து பாடுவோமா மாம்சமான யாவரும் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு மக்கள் என்றால் சிறு பிள்ளைகளை குறிக்கிறது எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டுமே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும் ஊற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றுமையா ஒரே பான சந்தரா தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர் வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஆமென் ஆமென் சில நிமிடங்கள் அப்படி அந்நிய பாஷைகளை பேசி அந்த பரிசுத்த ஆவியை எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஓ ஷக்கரபா ஓ ரிகதலமன சதலபரபா ஊற்றுங்கப்பா ஆமென் ஊற்றுமை ஷக்கரபா ஆமென் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்க மேல தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார் உங்க மேல இருக்கிற சில தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார் எல்லா போராட்டங்கள் குறிப்பாக உங்கள் சிந்தைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போவதாக உங்க சிந்தை மேல் இருக்கிற சில நுகத்தடிகளாம் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய ஆவியானவர் நம்மை நேசிக்கிற அவர் அன்பு நேசராக இருக்கிறார் ஹல்லேலூயா ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா சொல்லுங்க எல்லாரும் ஆவியானவரே அன்பு நேசரே
ஆட்கொண்டு. சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. கடுமலையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடுமலையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, நமக்கு ஒரு நிழலை போல இருக்கிறது, ஒரு குளிர் நிழலை போல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த நிழலில் நான் வாஞ்சையாய் உட்காருகிறேன் என்று உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சுதரம் இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில், ஆமென், இந்த நிழலில் நாம் உட்கார்ந்து வாஞ்சையோடு அந்த பிரசன்னத்தில் மகிழ்ந்து களிக்கூற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் எல்லா தடைகளும் நீங்குவதற்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தினால எல்லா பர்வதம் எல்லாம் மெழுகு போல உருகி போவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலை வேளையும் தேவனுடைய சமூகத்தில் வர கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் தேவன் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை அவர் தருகிறார். இந்த நாளிலும் இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகளை கொடுத்து இந்த நாளையும் கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 32:2 வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். நேற்றைய தினத்தில் பெருங்கண்மலையின் குணாதிசயங்களை குறித்து நாம் தியானித்தோம். பெருங்கண்மலையாகிய அந்த கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வருகிறார். வனாந்திர யாத்திரையில் எப்படி இஸ்ரேல் ஜனங்களோட அந்த கண்மலையாக கிறிஸ்து கடந்து சென்றாரோ அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அந்த பெருங்கண்மலையின் நிழலின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 32:2 வசனத்தில் வாசிக்கிறோம், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். சில மலைப்பகுதிகளில் நீங்கள் செல்லும் பொழுது சிலர் சுற்றிலும் சில மரங்கள் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் அந்த மலையோடைய அடிவாரத்தில் நீங்கள் நிற்கும்போது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, அந்த மலையின் அடிவாரத்தில் அதனுடைய நிழல் படுவது நிமித்தமாக உண்டாகிற சில குளிர்ச்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வசனத்திலும் ஆண்டவர் அதை தான் குறிப்பிடுகிறார். பெருங்கண்மலையின் நிழல் அது குளிர்ச்சியானது, குளுமையானது, இனிமையானது, ரொம்ப இதமாக இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம இருக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் உண்டாகும். ஆண்டவர் தருகிற அந்த நிழலும் அப்படிப்பட்ட நிழல் தான். உன்னத பாட்டு புத்தகத்தில் வாசிக்கிறோம், அந்த சூலைமித்தி அவள் பாடும்போது பாடுறா, அந்த நிழலில் நான் வாஞ்சையாக வந்து அடைகிறேன்னு சொல்கிறா. நம்ம இன்னைக்கு அந்த நிழலுக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நிழலின் ஆசீர்வாதங்களை நாம் குறித்து தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கரத்தின் நிழல்னால் நான் உன்னை மறைக்கிறேன்னு சொல்கிறார். ஏசாயா 51வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமி அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக
நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம யாருடைய மறைவின் கீழ் இருக்கிறோம் என்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்தின் அந்த நிழலின் மறைவில் இருக்கிறோம். அவர் நம்மை மறைக்கிறார். அப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. உலகத்தில் உள்ள சில பெரியவர்களுக்கு, இந்த உலகத்தில் சில நல்ல பொசிஷனில் இருக்கவங்களுக்கு பலவிதமான பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கலாம். ஆனால் அந்த அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி சில குண்டடிப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நம்மளை பார்த்து நீ என் ஜனம் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, நான் உன்னை என்னுடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த கரத்தின் நிழலை நாம் அப்படியே உணர்வோம். அவருடைய கரத்தின் நிழலுக்குள் நாம் வந்து அடைவோம். ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அந்த இஸ்ரவேலின் தேவனாகி அந்த செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. சங்கீதக்காரன் அவர் எழுதுகிறார், சங்கீதம் 17வது சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அந்த நிழலின் ஆசீர்வாதங்களில் முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் நம்மை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் நம்மை சூழ்ந்து நிற்கிற நம்முடைய பிராண பகைஞருக்கும் மறைவாக அவருடைய செட்டைகளின் நிழல் காணப்படுகிறது. பலவிதமான சத்துருக்களின் போராட்டங்கள், நெருக்குகிற சத்துருவின் கிரியைகள், அவனுடைய பிரச்சனைகள், அவன் பயமுறுத்துதல்கள், இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம சிலர் திகைத்து விடுகிறோம். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, பின்வாங்கி விடுகிறோம். பயந்து சிலர் அவனுக்கு அடிபணிந்து விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் பிராண பகைஞருக்கும் நான் உன்னை என்னுடைய செட்டைகளின் மறைவில் மறைத்து அந்த நிழலினால் மறைக்கிறேன். கோழியும் அதனுடைய குஞ்சுகளும் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது நல்லா மேய்ந்து கொண்டிருக்கும். அந்த கோழி குஞ்சுகளும் தன்னுடைய இறைகளை நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கும். திடீர்னு அந்த தாய்க்கோழியானது சின்னதாக ஒரு சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுக்கும்போது பார்த்தா இந்த கோழி குஞ்சுகள் எல்லாமே அந்த தாயுடைய செட்டைகள் கீழே அப்படியே வந்து மறைந்து கொள்ளும். அப்போ தான் பார்த்தா தெரியும், மேலே ஒரு பருந்து என்ன பண்ணும், வட்டமிட்டு கொண்டே இருக்கும். அந்த சத்துருவாகிய பருந்துக்கு தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் காப்பாற்றும்படியாக இந்த தாய்க்கோழியானது செட்டைகளின் கீழே அவைகள் அனைத்தையும் பாதுகாக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் ஒடுக்குகிற சத்துருவாக இருக்கலாம், நீ வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒடுக்குகிற சத்துருவாக இருக்கலாம், நீ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாதுன்னு உன்னை ஒடுக்குகிற சத்துருவாக இருக்கலாம், நீ ஒரு துளியேனோ உயர்ந்து விடக்கூடாது என்று உன்னை மட்டம் தட்டுகிற சத்துருவாக இருக்கலாம், உன்னுடைய பிராண பகைஞராக இருக்கலாம், உன்னோட உயிருக்கே ஒல வைக்கிற பகைஞனாக இருக்கலாம். எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் காலை வெளியில் சொல்கிறாரு, அவருடைய செட்டைகளின் நிலையிலே நான் உன்னை மறைத்து பாதுகாக்கிறேன்னு சொல்லுகிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கொடூரமானவர்கள், ஈவு இரக்கமே இல்லாதவர்கள், எந்த சூழ்நிலைகளும் அவங்களுக்கு ஒரு மனசுல ஈரமே இருக்காது. அப்படிப்பட்ட கொடூரமானவர்கள், அவர்களுடைய செய்கைகளாய் இருக்கலாம், அவர்களுடைய வார்த்தைகளாய் இருக்கலாம், அவர்கள் மறைமுகமாக செய்கிற திட்டங்களாய் கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட கொடூரமானவர்கள் அவர்கள் ஒரு மதிலை மோதி அடிக்கிற வெள்ளம் போல வந்தாலும் ஏழைக்கு அவர் பலனாய் இருக்கிறார். கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிழலோட அருமை வெயிலேருந்து வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய வெயிலில் நீ கஷ்டப்பட்டு இருந்தாலும், உன்னை கொடூரமானவர் உன்னை வாட்டி வதைத்து கொண்டு இருந்தாலும், கொடூரமானவர்களின் கைகளில் நீ சிக்கி கொண்டு இருந்தாலும், ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழைக்கு நான் பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நான் திடனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் இருக்கிறேன், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஞான கண்மலையாகிய பெரிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் அந்த நிழலிலே நாம் இன்றைக்கு வந்தடைந்து விடுவோம். அந்த செட்டைகளின் நிழல் நம்மை ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கு நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய நிழல் அந்த வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 57:1 வாசிக்கிறோம், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும்,
உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், விக்கினங்கள் சூழ்ந்திருக்கிறது, விக்கினங்கள் என்னை விழுங்க பார்க்கிறது, விக்கினங்கள் என்னை வேரோடு அழிக்க பார்க்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான விக்கினங்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வீட்டை விட்டு வெளியேறி இந்த ரோட்டில் நடந்து போயிட்டு பத்திரமா வீட்டுக்குள்ளே வர்றோனாலே அது பெரிய தேவனுடைய கிருபை. இப்படிப்பட்ட விக்கினங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் தேவனுடைய செட்டைகளின் நிழல் நம்மை பாதுகாக்கிறது. எல்லா விக்கினங்களிலிருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்கி பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, 91வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தன்வான். அந்த சர்வ வல்லவருடைய நிழல் பார்க்கும்போது அந்த 91வது சங்கீதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆசீர்வாதங்களுக்கு மேல் அதில் காணப்படுது. அவர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை அந்த பகுதியில் வைத்திருக்கிறார். சர்வ வல்லவரின் நிழலில் நாம் தங்குவோம், அவரே நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். 121வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். அதனால பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கொடிய வெயில் அடிக்கலாம், இரவில் கொடிய பனி இருக்கலாம், என்னவா இருந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி. மிகவும் கடினமான காலங்களில் பலவித துன்பங்கள் வரலாம், கொடிய இடுக்கண்கள் வரலாம், இக்கட்டுகள் வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னுடைய பக்கத்தில், என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். ஆகவே எந்த வெயில் அடித்தாலும் எந்த நிலவுனாலும் என்னை அது ஒருபோதும் ஒரு சேதமும் உண்டாக்காது என்பதை நாம் அறிக்கை செய்வோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 63வது சங்கீதம் 7வது வசனத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறார், 7வது வசனத்தில், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய செட்டைகளின் நிழல் அது களி கூறுதலை கொடுக்கிற நிழலாக இருக்கிறது. அந்த செட்டைகளின் நிழலில் அவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, துன்மார்க்குடைய கைக்கும் கொடூரமானவர்களின் கைக்கும் விக்னகங்களுக்கும், அது மட்டுமல்ல சுற்றி திரிகிற எல்லா பொல்லாங்குக்கும் மட்டும் பாதுகாக்கிற தேவன் இல்லை, அவருடைய செட்டைகளின் கீழே நாம் களி கூற முடியும். 63வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய டாப்பில் ஒரு சின்ன டைட்டில் எழுதியிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கிறையில் பாடின சங்கீதம். வனாந்திரத்திலிருந்து அவர் என்ன பாட்டு தெரியுமா பாடுறாரு? உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன்னு பாடுறார். களி கூறுவேன். வனாந்திரத்தில் இருந்து துரத்தப்பட்டு ஓடி ஒளிந்து தன்னை எதிரி தாக்கி விடுவானோன்னு சொல்லி தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தேவனை பார்த்து தூஷிக்கலை, தேவனை பார்த்து கேள்வி கேட்கல, தேவனை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு எவ்வளோ. அந்த வசனங்கள், முந்தின வசனங்கள்லாம் வாசிக்கிறோம், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. என் ஜீவனை பார்க்க உம்முடைய கிருபை நல்லதுன்னு சொல்கிறாரு. உம்முடைய நாமத்தை துதிப்பேன்னு சொல்கிறாரு. நினத்தையும் கொழுப்பை உண்டது போல வனாந்திரத்தில் அவருக்கு என்ன சாப்பாடு கிடைச்சிருக்கும்? அந்த தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கும்போது பாடுறாரு, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகுன்னு சொல்கிறார். அவர் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுன்னு சொல்கிறாரு. என்னுடைய படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களின் உம்மை தியானிக்கிறேன். அவர் வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தரை தியானிக்கிறார். வனாந்திரத்தில் இருந்தாலும் தேவ சமூகத்தை உணர்கிறார். வனாந்திரத்தில் இருந்தாலும் அவர் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த செட்டைகளின் நிழலிலே களி கூறுவோம். அவர் கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். அவர் கரத்தின் நிழலை விட்டுவிட்டு, அந்த நிழலை விட்டுவிட்டு உலகத்தில் நிறையா டூப்ளிகேட் நிழல்களும் வரும். சில முட்செடிகளின் நிழல்கள் வரலாம், அந்த உலகத்தில் உள்ள சில திராட்சை செடி நிழல் வரலாம், சிலரும் அந்த யோபுக்கு உண்டான அந்த ஆமணக்கின் செடி அந்த நிழல் கூட வரலாம். அவைகள்லாம் காய்ந்து போகும், அவைகள்லாம் நிரந்தரம் இல்லை. ஆனால் நம்முடைய தேவனின் கரத்தின் நிழல் நமக்கு என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், லோத்தோட வீட்டுக்கு 3 தேவ தூதர்கள் வராங்க. அப்போ அந்த ஊராரெல்லாம் சோதோம் குமாரெல்லாம் நெருக்கி அந்த மனுஷர்களை நாங்கள் அறியட்டும், அவங்களை வெளியே விடுன்னு சொல்கிறாங்க. அப்போ லோத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னுடைய இந்த குடிசையின் நிழலிலே வந்த இவர்களை நான் எப்படி நான் உங்கள் கையில் விடுவேன்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுகிறார். ஒரு லோத்துவே அவனுடைய கூடாரத்தின் நிழலிலே வந்தவர்களை காப்பாற்றும் பொழுது கர்த்தருடைய செட்டுகளின்
அதற்கு கீழே நிழலின் கீழே வந்திருக்கிற நமக்கு, அவருடைய கரத்தின் நிழலின் கீழே வந்திருக்கிற நமக்கு அவர் நிச்சயமாய் நிறைவான பலனை தருவாராக, பாதுகாப்பை தருவாராக, உன்னதமான ஆசீர்வாதங்களை தருவாராக. அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி ஒவ்வொரு நாளும் நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நன்றி தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விடாய்த்த நாங்கள் போயிருக்கையில், எங்களுடைய விடாய்த்திருக்கிற இந்த பூமியில் பெருங்கண்மலையின் நிழலாய் நீர் இருந்து ஆண்டவரே அதை திடப்படுத்துகிறது போல, இன்றைக்கு விடாய்த்து போய் உம்முடைய சமூகத்தில் அப்பா இதற்கு மேலே எங்களால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, இதற்கு மேலே எங்களால் தாண்டி செல்ல முடியாது, எங்களை தாங்கி கொள்ளும் என்று இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பெருங்கண்மலையின் நிழலாய் இருந்து அவர்கள் ஆத்துமாவை குளிர் பண்ணுவீராக, குளிர்ச்சி அடைய பண்ணுவீராக, அவளுடைய ஆத்துமா செழிப்படைவதாக, இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. ஒடுக்குகிற துன்மார்க்கரின் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு விடுதலை ஆவார்களாக, விக்கினங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு வெளியே வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. உம்முடைய கரத்தின் நிழலால் நீங்க மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய செட்டுகளின் கீழே நாங்கள் வந்து அடைக்கலம் புக ஆண்டவர், அதன் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு உண்டாக கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். லோத்து தன்னுடைய குடிசையின் நிழலின் கீழே வந்து அந்த தூதர்களை அவர்கள் காப்பாற்றி இருப்பார் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னதமான சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய நிழலின் கீழே நாங்கள் வந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுதும் கர்த்தர் நீர் நடத்துவீராக, பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்துவதாக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.